திருப்பூர் டாலர் சிட்டியை போதை சிட்டியாக மாற்றிய அவலம். ரவுடிகள் வைத்து போதைப் பொருட்களை விற்கும் புதுக்கோட்டை மாஃபியா கும்பல். செய்திகள் வெளியிடும் நிருபர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. திருப்பூர் நடராஜா தியேட்டர் ரோட்டில் மாநகராட்சி தாடிக்காரா முக்கு மாநகராட்சி வணிக வளாகம் எதிரே உள்ள பழைய இரும்பு கடைக்கும் காரைக்குடி செட்டிநாடு மெஸ்ஸுக்கும் நடுவில் உள்ள கடையில் பல்வேறு வழக்குகள் உள்ள சமூக விரோதிகள் கொண்டு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹார்ன்ஸ், பான் மசாலா, கோலிப் போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை கடந்த சில வருடங்களாக எவ்வித தடையுமின்றி ஜோராக நடைபெற்று வருகிறது. தேர்தல் விதிமுறை நேரத்திலும் போதைப் பொருட்கள் சிறுவர்கள், இளைஞர்களுக்கு தங்கு தடையின்றி விற்கப்பட்டு வருகிறது. தேர்தல் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தமிழக எல்லையில் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படைகள் மூலம் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பணம் கொண்டு செல்லப்படுகிறதா என சோதனை செய்யப்படும் நேரத்தில் அப்பாவி பொதுமக்களின் பணத்தையும் நகையையும் பறிமுதல் செய்து தீவிர நடவடிக்கை எடுக்கும் பறக்கும் படைகளால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலிடமிருந்து சிறிய அளவில் கூட போதைப் பொருட்கள் சிக்கவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது. சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் விற்கும் புதுக்கோட்டை மாஃபியா கும்பலிடம் லட்சக்கணக்கில் மாமூல் பணம் வாங்கிக் கொண்டு போதைப் பொருட்கள் விற்பனையை கண்டு கொள்ளாத உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் செய்திகள் மற்றும் புகார்கள் வரும்பொழுது மட்டும் கண் துடைப்புக்காக அவ்வப்போது பெயருக்கு நடவடிக்கை எடுப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் கூறுகிறார்கள். திருப்பூர் முழுவதும் குட்கா பொருட்களை கடத்தும் நபர்கள் மீதும் விற்பனை செய்யும் வியாபாரிகள் மீதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்காததால் தொடர்ந்து தைரியமாக போதைப் பொருட்கள் விற்று வருகிறார்கள். இதனால் பள்ளி படிக்கும் மாணவ மாணவிகள் போதைக்கு எளிதில் அடிமையாகி விடுகிறார்கள். தற்போது போதைப் பொருட்கள் விற்கும் புதுக்கோட்டை மாஃபியா கும்பல் விற்பனையை பல்வேறு வழிமுறையில் நூதனமான முறையில் செய்து வருகிறார்கள். குறிப்பாக கொரியர், ஆம்னி பஸ், பால் வாகனம், காய்கறி வாகனம் மூலம் போதைப் பொருட்களை திருப்பூருக்கு கொண்டு வருவதும், ரெகுலர் வாடிக்கையாளர்களுக்கு டோர் டெலிவரி, பெட்டிக்கடைகள், டீ கடைகள், பேக்கரிகள், மளிகை கடைகள், தள்ளுவண்டி கடைகளின் மூலம் சர்வசாதாரணமாக விற்கப்பட்டு வருகிறது. 10 ரூபாய்க்கு வாங்கப்படும் போதைப் பொருட்கள் 100 ரூபாய் வரை விற்பதால் அதிகப்படியான லாபம் என்பதால் போதைப் பொருட்கள் விற்கும் ஆசாமிகள் பெரும் தொகையை காவல்துறையினருக்கு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு நாள்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும் என